Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தேர்தல் அலுவலர்கள் முகவர்கள் வாக்காளர்களை தேனீகள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவுக்கான பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென அங்கிருந்த தேனீக்கூடு கலைந்து தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்காளர்களை தேனீக்கள் கொட்டியதால் அலறியடித்துக் கொண்டு அனைவரும் வெளியே ஓடினர். இதனால் சுமார் 15 நிமிடத்திற்கும் மேலாக வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கால்வாய்களை முறையாக தூர்வாரவில்லை என விடியா திமுக அரசு மீது விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாய்க்கால் வடிகால் உள்ளிட்டவைகளை இன்னமும் தூர்வாரப்படாமல் செடி கொடிகள் முளைத்தும் ஆகாய தாமரை ஆறுகளில் படர்ந்து கிடக்கின்றன. ஒப்பந்ததாரர்கள் நீர்நிலைகளை சரியாக தூர்வாரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உழவர் மானியத்தை இதுவரை வழங்கவில்லை எனவும் கடந்த ஆண்டு 62,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்த தாங்கள் இந்த ஆண்டு வெறும் 60 ஏக்கர் கூட சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிமுக ஆட்சியில நம்ம மராமத்து பணிகள்லாம் சிறப்பாக நடைபெற்றுருச்சு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாதனால விவசாயிகள் எவ்வளவுதான் கோரிக்கை கொடுத்தாலும் இந்த பொதுப்பணித்துறையினர் அதை காதில் வாங்காம அவங்க விருப்பு அடிப்படையில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இதனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு சாகுபடியை ஒருபோக சாகுபடியை கூட இன்னைக்கு தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கே உள்ள ஆறுகளில் மழை பெஞ்சு தொடங்கியிருக்கு. அங்கெல்லாம் நல்லா இருக்கு. கர்நாடகாவிலாம் ஆறுகள்லாம் நிரம்பிக்கிட்டு இருக்கு. இவங்க எந்தவித தண்ணி பெறுவதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீரை பெற்றுத்தருவது தொடர்பாக காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டும் விடியா அரசு மெத்தனம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா அரசும் விடியா அரசின் அதிகாரிகளும் கர்நாடக அரசிடம் தண்ணீர் கேட்டு பெறுவதற்கு தாமதிக்கும் பட்சத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் நெல் சாகுபடியை மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பாலைவனமாக மாறிவிடும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இனியும் தாமதிக்காமல் விடியா அரசு தமிழகத்துக்கு உரிய நதிநீர் பங்கீட்டை கேட்டு பெற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா விவசாய நிலம் என்ன ஆகுறது? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. டெல்டா மாவட்டமே பாலைவனம் ஆயிடும். நீங்க இந்த தண்ணி உத்தரவு போட்டு கொடுத்துருக்கு. இந்த உத்தரவை கேட்டு நடைமுறைப்படுத்தி அந்த தண்ணியை வாங்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விவசாயிகளுக்கு தண்ணி கொடுப்பீங்களா? கொடுங்க. அந்த அரசு தெளிவுபடுத்துங்க. தண்ணி இவ்வளவு 5 லட்சம் ஏக்கருக்குள்ள தண்ணி இருக்கா? போர்ல தண்ணி இல்லை. கீழே லெவல் போயிட்டே இருக்கு. புதிய கடை கட்டித்தர நடவடிக்கை எடுக்காத கடலூர் மாநகராட்சியை கண்டித்து கருப்பு கொடியுடன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் 40க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடைகள் வைத்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த மே மாதம் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதனை அகற்ற முயன்றனர். இதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதிய கடை கட்டித் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்து கடைகளை அகற்றியுள்ளனர். இந்த நிலையில் புதிய கடை கட்டித்தர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத கடலூர் மாநகராட்சியை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு வியாபாரிகள் கருப்பு கொடியுடன் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் விடியா திமுக அரசு ஏழை வியாபாரிகளின் வாழ்க்கையை நசுக்கி வருவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த பழனி நகர்மன்றம் அறிவித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கிரிவல பாதை 1948ஆம் ஆண்டு பழனி நகராட்சி நிர்வாகத்தால் பராமரிப்பு பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் கிரிவல பாதையில் எந்தவிதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் ஆயிரக்கணக்கான சிறு குறு சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை 13ஆம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் குழுவினர் ஆய்வு செய்ய வருகை தர உள்ள நிலையில் பழனியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என பழனி நகர்மன்றம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் அரசு பேருந்தில் ஏறிய மாணவனை கீழே தள்ளிவிட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலையிலிருந்து படியூர் பள்ளியில் படித்து வரும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேரை ஏற்ற மறுத்தும் கடுமையான வார்த்தைகளால் திட்டியும்
பேருந்திலிருந்து நடத்துனர் கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதில் நிலை தடுமாறி பேருந்தின் படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த மாணவர்கள் 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை சிறைபிடித்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். விடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து பயணம் செய்ய அனுமதித்த பிறகும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எல்லை மீறி நடப்பதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகளால் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற விடியா திமுக அரசின் சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு மழைநீர் வடிகால் வசதி பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் மடிப்பாக்கம், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மந்தமாக பணி நடைபெற்று வருவதாக அப்பகுதி விடியா திமுக அரசின் மீது மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சென்னையின் இதயமான நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் நடைபெற்று வந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகள் கடந்த 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அவ்வப்போது கொட்டி தீர்த்துவிடும் மழையால் தேங்கி நிற்கும் மழைநீரால் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட சுமார் 1,90,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தினை வணிக வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பரமக்குடியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரிடம் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட நகைகள் மற்றும் ரொக்கம் இருந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இது குறித்து வணிக வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி வணிக வரித்துறை அதிகாரிகள் நகைகள் மற்றும் ரொக்கம் எவ்வளவு என்பதை கணக்கிட்டனர். லட்சுமணனிடமிருந்து மொத்தமாக 1,90,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லட்சுமணன் என்பவர் யார், அவர் எங்கிருந்து நகைகளை கொண்டு வந்தார், யாரிடம் கொடுக்க எடுத்துச் சென்றார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தில் கார்பன் ஆலை தேங்காய் கரித்தொட்டி அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்தது. இதற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆலைக்கு கொடுத்த அனுமதியை ஊராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வலியுறுத்தி பொன்னாபுரம் ஊராட்சி அலுவலகம் அருகில் பொதுமக்கள் 20 பேர் 4வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆலை அமைந்தால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாத்தீங்கன்னா கட்டட அனுமதி பஞ்சாயத்தில் கொடுத்த அனைத்து அனுமதி ரத்து பண்ண வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இன்னைக்கு 4வது நாளாக இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளானாலும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். இன்னைக்கு எங்கள் அனைவரும் சார்பில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் 500 பேர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிக்கு எடுக்கலைங்கிற பட்சத்தில் இன்னும் போராட்டம் பொன்னாவூர் ஊராட்சி மன்ற சார்பில் பொதுமக்கள் சார்பில் இன்னும் போராட்டம் அதிகமாக தான் வலுப்பெறும் ஒழிஞ்சு இனி எந்த ஒரு தாழ்த்தப்படவும் வேண்டாம். மதுரையைச் சேர்ந்தவரிடம் இரிடியத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் என கூறி 18 லட்சம் ரூபாய் பறித்த திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை காவேரி நகரைச் சேர்ந்தவர் தெய்வேந்திரன். தெற்கு வாசல் பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் நிலையில் கலைச்செல்வி என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார். அப்போது தெய்வேந்திரனிடம் இரிடியம் கலந்த கலசத்தில் முதலீடு செய்தால் 20 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் என்று ஆசையை தூண்டிய கலைச்செல்வி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான முகமது ரஃபீக் என்பவரை தெய்வேந்திரனுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். தெய்வேந்திரனிடம் தான் முன்னாள் அமைச்சர் நாசரின் தம்பி என கூறிய முகமது ரஃபீக் இரிடியத்தில் முதலீடு செய்தால் கொள்ளை லாபம் என கூறி கொஞ்சம் கொஞ்சமாக 18,20,000 ரூபாயை அபகரித்துள்ளார். பணத்தை கொடுத்து பல மாதங்களான பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தெய்வேந்திரன் முகமது ரஃபீக் மீது மதுரை தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக நிர்வாகி என்பதாலும் முன்னாள் அமைச்சரின் தம்பி என்பதாலும் முகமது ரஃபீக்கை கைது செய்யாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்பு தரவரிசை பட்டியலில் முதல் இடம் பிடித்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ரவணி
2ஆம் இடம் பிடித்த கோவையைச் சேர்ந்த மாணவி கிருஷ்ணா அனூப் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சரவணன் ஆகியோருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்கள் தங்களின் மேற்படிப்பு கனவை நனவாக்கும் வகையில் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடானது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் மைல்கல் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் மீது என்றென்றும் அதிக அக்கறை கொண்டு அவர்களின் நலன் சார்ந்து திட்டங்களை கொண்டு வருவது அதிமுக மட்டுமே என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் பிடித்திடும் மீன்களை தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் சிண்டிகேட் அமைத்து கொண்டு குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதை கண்டித்தும் மீன்களுக்கு உரிய விலையை விடிய அரசு நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மீனவர்களுக்கும் மீன் ஏற்றுமதி செய்யும் வியாபாரிகளுக்கும் 3 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீனவர்கள் 3வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் உதவி ஆய்வாளர் மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தங்க சங்கிலியை பறித்துச் சென்ற ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். திருவாவடுதுறை மேலக்கடை பகுதியில் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் கண்ணன் என்பவரது மனைவி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் செயினை பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக குத்தாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறப்பு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம் அருகில் வசித்து வரும் வசந்த் மற்றும் சிவா என்போர் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இந்திய ராணுவத்தில் 80வது பெட்டாலியனில் மிசோரமில் பணியாற்றி வந்த வசந்த் விடுமுறைக்காக ஊருக்கு வந்தபோது நண்பருடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சூதாட்டம் மற்றும் மது விருந்து ஆகிய ஆடம்பர செலவுகளுக்காக விடுமுறையில் வந்து ராணுவ வீரர் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.